ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொக்யூர்மென்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணலாம். சொல்லுங்க ப்ரோ. ப்ரொக்யூர்மென்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணோம் ப்ரோ. நெக்ஸ்ட் ஓகே ப்ரோ. மேனேஜ் ப்ரொக்யூர். எதுக்கு ப்ரொக்யூர்மென்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்றேன்னா, இது இருந்தால் தான் சப்ளையர் சைட்லாம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ப்ரொக்யூர்மென்ட் ஏஜென்ட் இல்லாம நம்மளால சப்ளையர் சைட் கிரியேட் பண்ண முடியாது. இதில் கிரியேட் கொடுக்குறேன். இதை இப்போ நான் எம்ப்ளாய் யூஸராக சேஞ்ச் பண்ணது தான் ஏஜென்ட்டாக நான் ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்னென்ன பியூஸ் இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் சைடு வரும், ரெக்வசிஷன்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த யூஸரு என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஆக்ஷன்ஸ் தான் இங்கே கொடுப்போம். பர்ச்சேசிங்கில் இந்த டேப்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா. சோர்சிங்கில் இருக்குது, சப்ளையர் மேனேஜ்மெண்ட்ஸில் இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த யூஸர் வந்துட்டு வியூ பண்ணுமா, இல்லை எல்லா ஆக்சஸுமே பர்ஃபார்ம் பண்ணலாமா, எடிட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது அது எல்லாம் பண்ணணும்னா ஃபுல் கொடுக்கணும். வியூ மட்டும் பண்ணோம் அப்படின்னா வியூ கொடுக்கணும். எடிட்டபிள்லாம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் செய்யணும். நான் இது எல்லாத்துக்குமே ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஒரு சில பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸு, பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ்க்குலாம் மாடிஃபை வரும். மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம அதெல்லாம். நெக்ஸ்ட்டு சப்ளையர் போர்ட்டலுக்காக தான் நான் இது இப்போ கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் கொடுத்தேன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதுவே இப்போ சப்ளையர் கிரியேட் பண்ணுறப்போ பையரால் மட்டும்தான் சப்ளையர் கிரியேட் பண்ண முடியும், கரெக்டாக. அதுதான் ஃபியூசனில் இப்போ நம்ம பார்க்குற ஃபியூசனில் அதான் ரூல், கண்டிஷனல் ரூல். இதுவே இபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா எனி ஒன் கேன் கிரியேட் சப்ளையர். ஏன்னா பையர் தான் கிரியேட் பண்ணுன்றது இபிஎஸ்ல கிடையாது, ஃபியூசனில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் நான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சப்ளையர் ரிலேட்டடான ரோல்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு சப்ளையர் கிரியேட் பண்ணலாம். ப்ரொக்யூர்மெண்ட் சப்ளையர்ஸ் சப்ளையர் ரிலேட்டடான ரோல்ஸ் இருக்கு. என்னென்னா சப்ளையர் மேனேஜர்ன்ற ரோல் இருந்தால் நமக்கு போதும். சப்ளையர் மேனேஜர் ரோல் இருந்தால் உங்களுக்கு கிரியேட் சப்ளையர்ன்ற இந்த டேப் வந்து எனேபிள் இருக்கும். ஓகேயா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்ளையரில் இப்போ டாஸ்க் கிளிக் பண்ணி கிரியேட் சப்ளையர். இங்கே தான் சப்ளையர் நேம் நான் என்ட்ரு பண்ணணும். சப்ளையர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் அண்டு ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டுன்னு இருக்கும். ஒன் டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சப்ளையரை அப்படின்னா, இல்லை சோர்சிங்காக மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஸ்பெக்டிவ் கொடுப்போம். இதுவே ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டுனா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்ல சப்ளை, அவங்க எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டு தான் கொடுக்கும். டேக்ஸ் ஆர்கனைசேஷன் டைப் நீங்கள் இண்டிவிஜுவலாக கார்பரேட்டாக அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். குளோபலாக யூஸ் பண்ணுறீங்க சப்ளையர் லோக்கலான்னு சொல்லி இதுதான். நெக்ஸ்ட் டேக்ஸ் கண்ட்ரி சூஸ் பண்ணணும். யூஎஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டியூஎன்எஸ் நம்பர்லாம் வரும், டேக்ஸ் பேயர் ஐடி. இதெல்லாம் நம்ம சப்ளையர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சப்ளையர் பேஜ் வந்தால் உங்களுக்கு 5 டேப் இருக்கும். ப்ரொஃபைலு, அட்ரஸஸ், சைட்டு, கான்டாக்ட்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்.
இல்லை ப்ரொஃபைல்ஸில் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா அடிஷ்னலாக இருக்க சப்ளையர் அலியாஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை என்டர் பண்ணலாம். இதை ஒன் டைம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கார்ப்பரேட் ப்ரொஃபைல் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு, எப்போ இது பண்ணது, அதெல்லாம் சப்ளையர்கிட்ட நம்ம இது பண்ணுவோம். அவங்களோட ப்ரொஃபைல்ஸ், ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல்ஸ்லாம் இங்கே கொடுப்போம். நெக்ஸ்ட் இந்த டேப்ஸில் நம்ம பிஸ்னஸ் கிளாசிஃபிகேஷன்ஸு, ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இது எல்லாமே நம்ம தான் ஆட் பண்ணுவோம். சப்ளையர்கிட்ட நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராடக்டை இங்கே, அந்த சர்வீசஸ்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சப்ளையர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதெல்லாம். நெக்ஸ்ட்டு டேக்ஸு, டிரான்சாக்ஷன் டேக்ஸு, இன்கம் டேக்ஸஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் இந்த இதில் தான் வரும். பேமெண்ட்ஸ், சப்ளையருக்கு எந்த டைப்பில் நீங்கள் பே பண்ணுறீங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது செக்கு தான் கொடுத்தோம் கரெக்டாக, அதனால் இங்கேயும் செக்கு கொடுத்து நான் இதை இது பண்ணுறேன். இதே பேங்க் அக்கௌண்ட்ஸ் இது பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்ஸில் இங்கே பாருங்கள் கிரியேட் இருக்கும், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் ப்ரொஃபைலில் இருக்கும். நெக்ஸ்ட்டாக சேவ் கொடுத்துட்டு அட்ரஸ் கிரியேட் பண்ணலாம். அட்ரஸஸ் போகிறேன். இங்கே கிரியேட் இருக்கா, ஒரு சப்ளையருக்கு மல்டிபிள் அட்ரஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அட்ரஸஸில் ஒன்றும் இல்லை, எங்கெங்கே ஆர்டர் பண்ணுறோம், எங்கே பே பண்ண போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுப்போம். இந்த அட்ரஸஸில் அட்ரஸ் நேம் கொடுக்குறேன். அட்ரஸ் நேம் இது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கண்ட்ரி சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் அட்ரஸ் லைன் 1. நெக்ஸ்ட் யூஎஸ்னால போஸ்டல் கோடு நான் போடனாலே அதை வச்சு அட்ரஸ் எடுக்கும். சூஸ் பண்ணனாலே சிட்டி, ஸ்டேட்டு, கவுண்டிலாம் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்கேன் கரெக்டாக, இந்த பிஏயூன்ற அட்ரஸ் நேமை வச்சு நான் அட்ரஸ் பர்பஸ் சூஸ் பண்ணும். ஆர்டர் பண்ணுறதும் இதே அட்ரஸ்லேயே பண்ணுறேன்னா, ரெமிட் அதுவும் இதே அட்ரஸ்க்கே பே பண்ணணுமா, ஆர்எஃப்கியூ பிட்டிங், ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன்ஸ் இதுதான் சொன்னேன். ஒன் டைம் சப்ளையர் சோர்ஸ் பண்ணுறப்போ ஆர்எஃப்கியூ யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே இதே சப்ளையர் சைட்டுக்கேவா, நம்ம ஆர்டர் பண்ணுறது இவங்க சைட்டுக்கு பண்ணுறோம், இங்கேருந்து தான் வரும். நெக்ஸ்ட்டு பே பண்ணுறது இதே அட்ரஸ்க்கே பே பண்ணணுமான்றது தான் இது ரெண்டும் கொடுக்கறதுக்கான இது. ஓகேயா, இது கொடுத்துட்டு இல்லை ஆர்டருக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை பே பண்ணுறதுக்கு மட்டும் இந்த சைட் வச்சாலும் வச்சுக்கலாம். நான் 7 க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா அட்ரஸ் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சைட்ஸ் போகிறேன். சைட் போனேன்னா இங்கே எனேபிளில் இருக்குது. இதுவே ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணாமல் நான் இங்கே வந்தேன்னா இது உங்களுக்கு டிசேபிளில் தான் இருக்கும். அட்ரஸ் சைட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, பேஸ்ட் ஆன் அட்ரஸை வச்சு தான் சைட்டு கிரியேட் பண்ணும். அட்ரஸ் நேம் சூஸ் பண்ணேன்னா அந்த சைட் நேமும் அட்ரஸ் நேமே வரும். நெக்ஸ்ட்டு இங்கே தான் நீங்கள் சோர்சிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே ஆர்எஃப்கியூ எனேபிள் பண்ணால் இங்கே சோர்சிங் ஒன்லின்றதை எனேபிள் பண்ணுவோம். மற்றபடி பர்ச்சேசிங்க்கும் பேக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறோம், அங்கேருந்தே வந்துடும். இப்போ சேவ் மட்டும் கொடுக்குறேன். சப்ளையர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ஆனால் இந்த சப்ளையர் நேம் போய் பிஏயூ சப்ளையர்னு அடிச்சிங்கன்னா அங்கே வராது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப. ஏன்னா இந்த சப்ளையரை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்றத இங்கே தான் கொடுப்போம். சைட் அசைன்மெண்ட்ஸ் இருக்கா, இதில் எந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க இந்த சப்ளையரை. இங்கே நான் யூஎஸ் 1க்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த சப்ளையரை சூஸ் பண்ணிட்டேன்னா இங்கேயே கூட நீங்கள் லயபிலிட்டி அக்கௌண்ட்ஸு, அந்த இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்துருப்பீங்க, காமன் ஆப்ஷன் பார், பேபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்.
அந்த அக்கௌண்ட்ஸ் இங்கேயே இருக்கும். இந்த சப்ளையருக்குன்னு தனியா நீங்க அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அது இங்கேயே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த பியூக்கு மட்டும்தான் இந்த சப்ளையர் யூஸ் பண்ண போறேன். பர்ச்சேசிங் ரிலேட்டடா ஏதோ கொடுக்குறோம், ரிசீவிங் ரிலேட்டடா ஏதோ இருக்கு, இன்வாய்ஸ் கரன்சிஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்ளையரை யூஸ் பண்ணும்போது இந்த கரன்சி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் நான் பேமெண்ட்ஸ் அங்கேயே கொடுத்தேன். சைட் லெவல்லையும் நீங்க பேமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். செக் கொடுத்து நான் டிஃபால்ட் பண்றேன். இந்த சைட் வந்தா செக் தான் எடுக்கும் சிஸ்டம். இப்போ சேவ் கொடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா சைட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் கான்டாக்ட்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. சப்ளையர் சோர்ஸ் பண்றோம் அப்படின்னா தான் கான்டாக்ட்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை. சோர்சிங் நம்ம இங்கே பண்ணல, சப்ளையர் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? அதனால கிரியேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 7 க்ளோஸ் கொடுத்தா சப்ளையர் கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். பேங்க் பிரான்ச்சஸ், பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கு. கிரியேட் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போறேன். எதுக்குன்னா இப்ப பேமெண்ட் பண்றோம் கரெக்டா? பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ன்றது இம்பார்ட்டன்டான ஒன்று நமக்கு. எதுக்குன்னா அதில் தான் நம்ம ஸ்பெசிஃபிக் கரன்சி, எனி கரன்சிஸ், சிங்கிள் பியூக்கு யூஸ் பண்ணுறோமா, மல்டிபிள் பியூக்கு யூஸ் பண்ணுறோமா, சிங்கிள் சிங்கிள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண போறீங்களா, இல்லை மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்களா, அந்த எல்லா ரூல்ஸுமே எங்கே டிஃபைன் பண்ணுவோம்னா பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலில் தான். அதுக்கான ரூல் தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிஃபைன் பண்ண போகிறேன். இப்போ மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக வரும், பேமெண்ட்ஸ்லேயே இருக்கும் மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். இங்கே கிரியேட் கொடுத்து இந்த டேப்லெட்ஸில் நான் இங்கே தான் கொடுக்கணும். இங்கே நேம் கொடுக்குறேன். பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ரம் டேட்டு, இது எப்போ எண்ட் ஆகணுன்ற டியூ டேட் கூட கொடுத்துக்கலாம். இங்கே தான் பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட் சூஸ் பண்ணணும். நான் அதே ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட் தான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸிங் டைப்பு பிரிண்டடா எலக்ட்ரானிக்கான். இதே கார்ட்ஸு, யூபிஐஸ், எலக்ட்ரானிக்ஸ் யூபிஐஸ்னு இதில் வரலன்னு நினைக்கிறேன். நெஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் இது கொடுப்போம் எலக்ட்ரானிக். நான் செக் கொடுத்ததுனால பிரிண்டட் சூஸ் பண்ணுறேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இதில் பேமெண்ட் ஃபைல் சென்ட் டு ஃபைலாக கொடுக்கணுமா, இல்லை பிரிண்டருக்கு தான் கனெக்ட் பண்ணிப்போம் சிஸ்டம். அதனால் பிரிண்டர் கொடுத்தோன்னே சிஸ்டமில் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே தான் ரூல்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். சொன்னேன்ல, இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி எல்லா பேமெண்ட் மெத்தட்ஸ்க்கு போகணுமா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுற பேமெண்ட் மெத்தடுக்கு மட்டும் போகணுன்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ண முடியும். இதில் செக்குக்கு மட்டும் கொடுக்கணுன்னா செக் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் செக் இருக்கிறதுக்கு மட்டும்தான் பேமெண்ட் மெத்தட்ஸ் போகும், மீதி எலக்ட்ரானிக்ஸ்க்குலாம் போகாது. பேங்க் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி நான் கிரியேட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இங்கே அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லா இருக்க பேங்க் அக்கௌண்ட்ஸுமே இன்வாய்ஸ் சிஸ்டமில் இருந்தால் எடுத்தோம். நம்ம கிரியேட் பண்ணது BUDDY தான் கிரியேட் பண்ணேன், அதை கொடுத்துக்கிறேன். பிஸ்னஸ் யூனிட்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், கரன்சிஸும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்க பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் படி தான் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், இன்வாய்ஸஸ்க்கு ப்ரொஃபைல் பே பண்ணுறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேயா? இப்போ இதில் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ இங்கே வரேன், பேமெண்ட் சிஸ்டம். இதெல்லாம் நம்ம பேமெண்ட் சிஸ்டம் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா முன்னையே கொடுத்துட்டோம் ஃப்ரண்ட்லேயே, அதனால தேவையில்லை. நெக்ஸ்ட்டு குரூப் பண்ணுறது.
என்னென்ன இதெல்லாம் வச்சு சிஸ்டம் குரூப் பண்ணும் அப்படின்னு கொடுக்கறது தான் இது இன்வாய்சிங் சிஸ்டம். இது பேமெண்ட் ரிலேட்டடான இது. இப்போ பே பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டம் வந்து எதை எதை வச்சு இன்வாய்ஸ்லாம் குரூப் பண்ணணும்னு சொல்லி மேக்ஸிமம் டியூ டேட் வச்சு குரூப் பண்ணலாம். டியூ டேட் தானே இம்பார்ட்டன்ட் பேமெண்ட்டுக்கு. இப்போ 26th இன்னைக்கு இன்னைக்கு டியூ டேட் இருக்க எல்லா பேமெண்ட்டையும் சிஸ்டம் பிக் பண்ணோம் அப்படின்னா டியூ டேட்டை வச்சு தான் நம்ம பிக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதுல மோஸ்டா டியூ டேட்டை வச்சு தான் நம்ம இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இது நெக்ஸ்ட் யூனிக்யூ ரெமிட்டன்ஸ் ஐடென்டிஃபையர் இது இருக்கும். இது நம்ம எனேபிள்ல இருக்கும். இது 2 இது. நெக்ஸ்ட் பேமெண்ட் ஃபைல்ஸ் வந்தோம்னா இதுல குரூப்பிங் ரூல் போன இதுல கொடுத்ததை வச்சு நீங்க இந்த ஃபைல்ஸ்ல நம்ம பேமெண்ட் ஃபைல் என்னென்ன வச்சு குரூப் பண்றோம் ரூல் கிரியேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேயா. நெக்ஸ்ட் குரூப்பிங். இதுலயுமே மோஸ்டா நம்ம குரூப்பிங்ஸ்க்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம். டிரான்சாக்ஷன் குரூப்பிங்ஸ்க்கு பேமெண்ட் டேட்டு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்லையே எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு. பேமெண்ட் மெத்தட்ஸு, பேங்க் அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் யூனிட்ஸ் இந்த கேஸில் நான் ஆல் சினாரியோஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டிங்ஸ் நம்ம இதில் எதுவும் பண்ணுறதில்ல, ஸோ விட்டுடலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை. இப்படி தான் நம்ம பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இப்போ கிரியேட் பண்ணேன், சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ ஃப்ளோ டாக்குமெண்ட்ஸ் ஒரு நிமிஷம். ஆல்மோஸ்ட் நம்ம செட்டப்ஸ் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுறேன். அக்கௌண்ட்ஸ் பேபிள்ஸில் ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி யூசர் கிரியேட் பண்ணிருந்ததுன்னு பார்த்துடணும். மேனேஜ் யூசர் பேபிள்ஸ்ல ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இதாக செட்டப்ஸ் கவர் பண்ணிடணும் கரெக்டா. ஃபர்ஸ்ட் மேனேஜ் யூசர் இம்ப்ளிமெண்டேஷன் யூசரை எம்ப்ளாயி யூசராக சேஞ்ச் பண்ணும். அப்படி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் எம்ப்ளாயி யூசரால தான் ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் இருக்க எல்லா இதுவுமே நம்மளால இது பண்ண முடியும் கரெக்டாக. அதனால தான் இம்ப்ளிமெண்டேஷன் யூசரை எம்ப்ளாயி யூசராக சேஞ்ச் பண்ணேன். அப்போ தான் ப்ரொக்யூர்மெண்ட் சைடாக இருக்கட்டும், ஏபி சைடாக இருக்கட்டும், இன்வாய்ஸ் என்டர் பண்ணுறது அதெல்லாம் எம்ப்ளாயி யூசரால தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணோம். நெக்ஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் நம்ம பண்ணோம் கரெக்டா. அதுக்கு முன்னாடி இது பண்ணியிருந்தோம், மேனேஜ் காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணோம். இதுதான் காமன் US1 பிஸ்னஸ் யூனிட்ஸை வச்சு உங்களுக்கு செட்டப்ஸ் மார்னிங் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் செட்ஸ் பண்ணேன், டேம் பண்ணேன், பேமெண்ட் டேம்ஸு, சப்ளையர் கிரியேட் பண்ணிட்டோம், பேங்க் கிரியேஷன்ஸு, ஏஜென்ட்ஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் உங்களுக்கு ஏபி செட்டப்ஸு. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? செட்டப்ஸ் கவர் பண்ணிட்டோம். இல்ல ப்ரோ, எதுவும் டவுட்ஸ் இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ஏபி கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் ஒரே நிமிஷம் ப்ரோ, என்னன்னு பார்ப்பேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் ரிசீவபிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஏபி ஓவர்ல எஸ் சார். ஓகே.
ஹலோ ப்ரோ, உங்களுக்கு ரிசீவபிள்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடவா? இல்ல ஃப்ளோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் செட்டப்ஸ் வரணுமா? இல்ல செட்டப்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கணும். போயிருக்கு. இந்த போய் ஓகே சார். புதுசா ஓகே சார். ஆரம்பிக்கணும்ல, செட்டப்ஸ் முடிச்சுட்டு நம்ம flow. ஓகே சார். ரிசீவபிள்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் பொறுத்தவரை நம்ம இப்போ ஏபியில் என்ன பண்ணோம்னா, நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சப்ளையர்ஸ்க்கு பே பண்ணணும். இப்போ இதில் நம்ம செல் பண்ணுவோம் கூட்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ்லாம், மெட்டீரியல்ஸை செல் பண்ணிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவோம். இதுதான் சினாரியோ. இப்போ கஸ்டமருக்கு நம்ம ஒரு ப்ராடக்டை செல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. ஓகேயா? இப்போ நம்ம செல் பண்ற ப்ராடக்ட்டை நம்ம தான் இங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இங்க இன்வாய்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லுவோம். நம்ம தான் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுவோம் ஏஆர்ல. இந்த மாதிரி கூட்ஸு குவான்டிட்டிஸ் இதுன்னு, நெக்ஸ்ட்டு கஸ்டமர் அட்ரஸஸ், நெக்ஸ்ட்டு குவான்டிட்டியோட அமௌண்ட்ஸ், இதெல்லாம் டிரான்சாக்ஷன்ல மென்ஷன் ஆயிருக்கும். இதை இன்வாய்ஸை வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம். கஸ்டமர் பே பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அந்த டிரான்சாக்ஷனுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரெசிப்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ரெசிப்ட்ன்றது கஸ்டமர் பே பண்ணதுக்கு நம்ம கொடுக்கறது. ரெண்டுமே நம்ம தான் இங்க சிஸ்டம்ல கிரியேட் பண்ணுவோம். நான் அதுக்கு செட்டப்ஸ் பண்றேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரிசீவபிள்ஸ்க்கு நான் ஃபங்க்ஷனல் ஏரியால ரிசீவபிள்ஸ் கிளிக் பண்றேன். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பண்றது சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் தான் பண்ணுவோம். எப்படி பேபிள்ஸ்ல காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கும் ரிசீவபிள்ஸ்ல ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் தான் பண்ணுவோம். இதுல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம் பிஸ்னஸ் யூனிட், இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்ஸை வச்சு, அதுதான் ரெண்டுமே இதில் என்டர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதில் 2 டேப் இருக்கும் சிஸ்டம் ஆப்ஷன்ஸில். ஃபஸ்ட்டு இது வந்து டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கான்ஃபிகர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ரெசிப்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான இதுக்கான செட்டப்ஸ் கான்ஃபிகர் பண்ணுவோம். இங்கே கிரியேட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் கொடுத்து இது ஒன் டைம் செட்டப், ஸோ கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இப்போ இங்கே பிஸ்னஸ் யூனிட்ஸ் நம்மளது சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் லெஜர் கொடுப்போம். நம்மளோட லெஜர் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் யூனிட் உங்களுக்கு லெஜர் வந்துடும். லெஜர் கரன்சி. ஏன்னா அசைன் பிஸ்னஸ் யூனிட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷனில் நம்மளோட பிஸ்னஸ் யூனிட்ஸை அசைன் பண்ணி அதுக்கு கீழே நம்மளோட லெஜரை அசோசியேட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? அதனால உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் பில்லிங் அண்ட் ரெவன்யூ, கேஷ் ப்ராசஸிங். இதுதான் சொன்னேன் 2 டேப்ஸ் இருக்கும்னு. பில்லிங் அண்ட் ரெவன்யூன்றது டிரான்சாக்ஷன் பேஜுக்காக நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது. கேஷ் ப்ராசஸிங்கிறது ரெசிப்ட்ஸ்க்காக நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ இதில் பில்லிங் அண்ட் ரெவன்யூ வரேன் ஃபஸ்ட்டு. இந்த மாடியூல் இருக்குல்ல, இந்த ஸ்பிளிட் அமௌண்ட் டு டிஃபால்ட் கண்ட்ரி வர, இது வர இருக்கிறது எல்லாமே சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ஸ்லேருந்து டேட்டா கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே என்டர் பண்ணுவோம். அமௌண்ட் ஸ்பிளிட் அமௌண்ட்டுன்னு இருக்குது. 2500க்கு இன்வாய்ஸ் கம்மியாக இருக்கிறது எதுவுமே சிஸ்டம் பிக் பண்ணாது. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே சிஸ்டம் பிக் பண்ணும். சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது அது 60 டேஸ்க்கு. ஓகேயா? அந்த 60 டேஸ்க்குள்ள இந்த 2000 அமௌண்ட்டுக்கு மேலே இருக்க எல்லா இன்வாய்ஸஸுமே சிஸ்டம் உங்களுக்கு பிக் பண்ணும். அதுக்காக தான் இந்த இது கொடுக்குறது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சிஆர்எம் டீம்ல இருந்து கொடுப்பாங்க. அதை ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ அப்ளிகேஷன் ரூல்ஸ்
இது வந்து இது டேக்ஸ் ஆஃப்டர் ப்ரோரேட்டா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை 5,000 நீங்கள் எப்படி இருக்காங்க அந்த பார்ஷியல் அமௌண்ட்டை சேலுக்கு மட்டும் பண்ணுறீங்களா இல்லை டேக்ஸுக்கு பண்ணுறீங்களா இல்லை ப்ரோரேட்டால்னா லைனுக்கும் எடுத்துக்கும் டேக்ஸ் அமௌண்ட்டுக்கும் எடுத்துக்கும் அந்த 5,000ல் அதனால ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் ப்ரோரேட்டால். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பேசிஸ். நம்ம இங்கே இன்வாய்ஸ் அமௌண்ட்ஸை வச்சு தான் கொடுப்போம். லைன்ஸ் ஒன்லி இந்த மார்க்கெட்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் அது மாதிரி வரும்போது லைன்ஸ் வச்சு கொடுப்போம். நீங்கள் டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட் வச்சு பேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் பார்ஷியல் பேமெண்ட்ஸு. டிஸ்கவுண்ட்ஸ் பார்ஷியல் பேமெண்ட்ஸ்க்கும் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு அலோவ் எனி பிஸ்னஸ் யூனிட் டு ப்ராசஸ் ரெசிப்ட்ஸ். இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா எந்த பிஸ்னஸ் யூனிட்டாக இருந்தாலும் நம்ம US 1ல் நீங்கள் டிரான்சாக்ஷன் போட்டிருக்கீங்க பியூவில் ரெசிப்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது வேறு பிஸ்னஸ் யூனிட்ஸ்லேருந்து US 2 பிஸ்னஸ் யூனிட்னு வச்சுருக்கீங்க. அதில் ரெசிப்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ இதில் இருக்க இன்வாய்ஸஸை அலோவ் பண்ணணும் அப்படின்னா இது அலோவ் பண்ணால் தான் ரெசிப்ட்ஸ் ப்ராசஸ் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அலோவ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். இதை அலோவ் பண்ணோன்னா இப்போது ஏண்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் 2 இருக்குது. ஏண்ட் டிஸ்கவுண்ட்னா கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க 5 நாளைக்குள்ளே நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அந்த 5 டேஸ்க்குள்ளே கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க 5% கிளைம் பண்ணியிருக்காங்க டிஸ்கவுண்ட். இதுவே அண்ட் டிஸ்கவுண்ட்னா இந்த ப்ராடக்டை கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க 5 டேஸ்க்குள்ளே பே பண்ணணும், பே பண்ணிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும்னு சொல்கிறீங்க 5%. ஆனால் அவங்க 6வது டேவாக பே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட் அந்த 5 டேஸ்க்குள்ளே பே பண்ணாதான் அவங்களுக்கான டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி 6th டே பே பண்ணிட்டோம். கஸ்டமர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க இன்னைக்கு நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வேணும்னு. அந்த டைமில் நீங்கள் அதே 5% கஸ்டமர் உங்களுக்கு ரெகுலராக அவங்க வரனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அது வந்து அண்ட் டிஸ்கவுண்ட். அந்த 5% கொடுப்பீங்க அவங்களுக்கு அந்த டேட் தாண்டி போனாலும். அப்படி கொடுக்குறப்போ அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இதை எனேபிள் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறது கார்டு, கிரெடிட் கார்டு ரெசிப்ட்ஸ் மெத்தடு, கிரெடிட் கார்டு ரெமிட்டன்ஸ் பேங்க். இந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேபிள்ஸில் பார்த்த மாதிரியே அக்கௌண்டிங்ஸ் டேப் இருக்கும். இங்கே அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணணும். டேக்ஸ் அக்கௌண்ட்ஸு, கிராஸ் கரன்சிஸு, ரியலைஸ்டு கெயின், லாஸ் அக்கௌண்ட்ஸு எல்லாமே இது எல்லாமே அக்கௌண்டிங் டேப்பில் என்ட்ரு பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி சிஸ்டம் இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷன் என்ட்ரு பண்ணுறப்ப டேக்ஸ் அக்கௌண்ட் வரப்போ டேக்ஸுக்கு போயிடும். அன்அலோகேட்டட் ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ் வரப்போ அதுக்கு போகும். ரவுண்டிங் அக்கௌண்ட்ஸ்லாம் வரப்போ அங்கே போகும். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் ஜேர்னல் இம்போர்ட். இது என்னன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்ஸ்லாம் ஜேர்னல் இம்போர்ட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இது என்ட்ரு பண்ணாதான் இந்த இதை எனேபிள் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம இது பண்ண முடியாது. டேஸ் பெர் போஸ்டிங் சைக்கிள். எத்தனை டேஸ்க்கு ஒரு வாட்டி டிரான்சாக்ஷன் போஸ்ட் ஆகணும் நீங்களே ரன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா சிஸ்டமே என்ன பண்ணும், இந்த 40 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி ஷெட்யூல் ப்ராசஸில் ரன் பண்ணி 40 டேஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் என்னென்ன சிஸ்டமில் டிரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ஜிஎலுக்கு போஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ். டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ். டோட்டல் டேக்ஸ் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணுமா இல்லையான்னு. இதில் எப்போதுமே ஐட்டம் அண்ட் சம் தான் கொடுப்போம். மேலே ஐட்டம் இருக்கும் என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு, கீழே தான் உங்களுக்கு டேக்ஸ் வரும். அதுதான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் வரும். டாக்குமெண்ட் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பர் நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணோன்னே வரணுமா கம்ப்ளீட் பண்ணோன்னே வரணுமான்னு கொடுக்கறது தான் இது. வென் சேவ்டுன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஐக்கான் வந்து இருக்கும் டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணுறப்போ. அந்த சேவை கிளிக் பண்ணோன்னே நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். அப்போ ஆகணுமா
இல்லை கம்ப்ளீட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண அப்புறம் ஆகணுமான்னு கொடுக்கறது தான் இது. ஐட்டம் வேலிடேஷன் ஆர்கனைசேஷன்றது உங்களோட ஐஎம்ஓ இன்வென்ட்ரி இருக்குல்ல, ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸ், அதை இங்கே ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டெலிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்கன்னா இதை அலோவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எனேபிள் ரெக்கரிங் பில்லிங். இப்போது ரெக்கரிங் பில்லிங்னா மந்த்லி இந்த இபி பில்ஸ்லாம் வருதுல்ல, அது மாதிரி இருக்கிறது. அது மாதிரி மந்த்லி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த இது எனேபிள் பண்ணோன்னா சிஸ்டமே என்ன பண்ணும், டிரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிடும் மந்த்லி. நெக்ஸ்ட்டு இமெயில் பார்ட். இது ரெண்டுமே டிரான்சாக்ஷன் டெலிவரி யூஸிங் இமெயிலு, இது வந்து இது ஸ்டேட்மெண்ட் டெலிவரி இமெயில். இது எதுக்குன்னா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, இப்போ டியூ டேட் வரப்போகுது அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு இமெயில் பண்ணிவிடும். அதில் ஃப்ரம் இமெயிலு டு இமெயில்ஸு ரிப்ளை இமெயில்ஸு எல்லாமே நம்ம என்டர் பண்ணி சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டடாக போயிடும். அதில் இமெயில் பாடின்னு நம்ம கொடுப்போம், இந்த மாதிரி ப்ளீஸ் சி த அட்டாச்ட் யுவர் டிரான்சாக்ஷன் சொல்லி. ஏன்னா டியூ டேட் வரும்போது நீங்கள் இதுக்கெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க பே பண்ணது இது மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ், பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பே பண்ணணும் நீங்கள், அதெல்லாம் இந்த இதில் வரும். லேட் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்ற கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கஸ்டமரை வச்சு குரூப் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட் இருக்கும். நீங்களே வந்து ஒரு குரூப்பிங் ரூல் கிரியேட் பண்ணலாம், இந்த கஸ்டமர்லாம் வந்தால் இப்படி குரூப் பண்ணுன்னு சொல்லி. சப்ளையர் எப்படி குரூப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஏஆரில் கஸ்டமர் குரூப்பிங் ரூல். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். இதான் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ன்றது. ஏபியில் எப்படி தேர்ட் பார்ட்டி பேமெண்ட், அதே மாதிரி ஏஆர்லி தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் இருக்கு. கஸ்டமர் ரெண்டு ஏபின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிட்வீனில் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி நீங்கள் ஏட்ட பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க, கஸ்டமர் பிக்கு இருந்து பணம் கஸ்டமர் ஏக்கு நீங்கள் கூட்ஸ் அனுப்பிடுவீங்க, கஸ்டமர் பியில் நீங்கள் அமௌண்ட் வாங்கிப்பீங்க, ரெசிப்ட் சென்ட் பண்ணுறது. அதான் ரெசிப்ரோக்கல்ஸ். நெக்ஸ்ட் ஆட்டோ இன்வாய்ஸஸ் கிரியேட் பண்ணுறது. இது எப்படின்னா ஆட்டோ இன்வாய்ஸஸ் சேல்ஸ் ஆர்டர்லேருந்து ஆட்டோ இன்வாய்ஸ் கிரியேட் ஆகும்ல, இது ஆர்டர் டு கேஷ் அங்கேருந்து எப்படி கிரியேட் பண்ணுறோம் அந்த இதுக்கான இது நீங்கள் இங்கே கொடுக்குறது ஆட்டோ இன்வாய்ஸஸ். நெக்ஸ்ட்டு கேஷ் ப்ராசஸிங் போகிறேன். இந்த டேப்பில் உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட்ஸு லெஜர்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டேப் எதுக்குன்னா கேஷ் ப்ராசஸிங், ரெசிப்ட்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப என்னென்ன இதெல்லாம் வச்சு ரெசிப்ட்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு கொடுக்குறது தான் இந்த ரூல் செட். இது வந்து மேட்சிங். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் நம்பரை வச்சு சிஸ்டம் கொண்டு வரும் ரெசிப்ட்ஸை, டிரான்சாக்ஷன் நம்பர் இல்லாட்டி ஃபார்வர்ட் பில்லிங்கை வச்சு கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் நம்பரு, பர்ச்சேஸ் ஆர்டரு. இங்கே வந்து நம்ம சேல்ஸ் ஆர்டர் கூட வச்சுக்கலாம், ஏன்னா ரிசீவபிள்ஸில் சேல்ஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் அதிகமாக ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோ அப்ளை வந்து என்னென்னா 3 டேஸ்க்கு ஒன்று வாட்டி ரெசிப்ட்ஸ் வந்து ஆட்டோ அப்ளை ஆகிட்டே இருக்கும் இது கொடுத்தோம்னா. நெக்ஸ்ட்டு இங்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியாக எதுவும் இருக்காது, ஏன்னா அக்கௌண்டிங்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்குறத வச்சு வந்துடும். ஃபஸ்ட்டு டேப்பில் பில்லிங் அண்ட் ரெவன்யூவில் கொடுக்குறத வச்சு உங்களுக்கு இது எல்லாமே வந்துடும். ஆட்டோமேட்டிக் ரெசிப்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னா அதுக்கான த்ரெஷ்ஹோல்டு அமௌண்ட் லிமிட் எவ்வளோ செட் பண்ணுறோன்றது, எப்போ கமிட் ஆகணுன்றது, இன்வாய்ஸஸ் பெர் கமிட் 500 இன்வாய்ஸ்க்கு ஒரு வாட்டி இது கமிட்டுன்றது. நீங்கள் சேவ் கொடுக்கல அப்படின்னாலும் சிஸ்டமே கமிட், அதுதான் இது. நெக்ஸ்ட்டு ரெசிப்ட்ஸ் எத்தனை இதுக்கு ஒரு வாட்டி 500 இதுக்கு ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் சேவ் ஆகிடும், நீங்களே சேவ் பண்ண மறந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரெசிப்ட்ஸ் ரைட் ஆஃபு ரீஃபண்டு அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இங்கே தான் வந்து டிஃபைன் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டு கஸ்டமருக்கு மினிமம் ரீஃபண்ட் பண்ணுறது. ரைட் ஆஃப்னா 999 அந்த ஐட்டமோட வேல்யூ அப்படின்னா 1000 ருபீஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ₹1 நீங்கள் அவங்களுக்கு திரும்ப 1 ரூபி ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாமே போகலாம். அதுதான் ரைட் ஆஃபில் வரும்.
ஒவ்வொரு இதுக்குமே ஈச் அண்ட் எவரி ஸ்டெப்ஸ்க்கு சிஸ்டமில் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ரைட் ஆஃப் மெத்தட். இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டப். சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் ஃபார் காமன் ஆப்ஷன்ஸ் மாதிரி இதுக்கும் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் ஃபார் ரிசீவபிள்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டைப் வரும். எதுக்கு டிரான்சாக்ஷன் டைப்னா சேல்ஸ் இன்வாய்ஸஸ் இருக்குது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம், பாசிட்டிவா நெகட்டிவ் அமௌண்ட்டா, இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்லேருந்து வரப்போ டெபிட் மெமோஸ் கிரெடிட் மெமோஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எல்லாமே டிஃபைன் பண்ணுறது டிரான்சாக்ஷன் டைப்பில். இந்த டிரான்சாக்ஷன் டைப் இல்லாமல் நம்மளால் டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது ரிசீவபிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டைப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இதில் நான் ரிசீவபிள் டிரான்சாக்ஷன் டைப் சர்ச் பண்ணுறேன். ஹலோ, குட் மார்னிங்க்கா. சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, இந்த மேனேஜ் ரிசீவபிள் டிரான்சாக்ஷன் டைப் பார்க்கணும். இந்த டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் 30 செகண்ட்ஸில். ஓகே ஓகே ப்ரோ. கிரியேட் பண்றீங்களா? அரே சமைச்சு விடுப்பா நியூலி. சார் இப்பதான் சார் நான் கிரியேட் பண்ணேன். என்னோட கிரியேட் பண்ண முடியாது ப்ரோ. நிதிஷ் ப்ரோ.